ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரூஸ்லி நேராக ஓடி போய் ஒரு கார் முன்னாடி நிற்கிறாங்க. பார்த்தா காருக்குள்ளே வர்மா மாஸ்கெல்லாம் போட்டு முகத்தை மறைச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்த நம்ம ஐலியோட டீம் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ பேர் நின்னும் நான் இப்படி உங்கள் எல்லாரையும் ஏமாற்றி எஸ்கேப் ஆகும் போதே புரியல. என்னோட பாஸ் என்ன தேடி வருவார் அப்படின்னதும் ஐலியும் இங்கால நம்ம ஐலியோட டீமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, என்ன ஐலி கேட்டுகிட்டே இருந்தில்ல என்னோட பாஸ் எங்கே இருக்காரு, யார் அதுன்னு. வர்மா உள்ளே இருக்கிறது தான் வர்மா அப்படின்னதும் ஐலி எப்படியோ வர்மாவை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வர்மா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு போதும். டெய் மொக்கு ஏறுறா வண்டியில் அப்படின்னதும் ப்ரூஸ்லி வண்டியில் ஏறலான்னு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியாக அவங்க பாவிக்கிற அந்த பொருளை எடுத்து நம்ம ப்ரூஸ்லி காலிலேயே ஒரு போடு போட்டுடுறாங்க. இதை பார்த்த வர்மா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா இதுக்கப்புறமும் ப்ரூஸ்லியை உயிரோட விட்டு வச்சோன்னா கண்டிப்பாக அவன் நம்மளை மாட்டி விட்டுருவான் அப்படின்னுட்டு என்ன மன்னிச்சிடா அப்படின்னுட்டு வர்மா காரில் இருந்தபடியே ப்ரூஸ்லி நெஞ்சிலேயே ஒரு போடு போட்டுடுறாங்க. ஸோ அந்த இடத்துலையே கண்ணை மூடிடுறாங்க ப்ரூஸ்லி. இதை பார்த்ததும் ஐலியோட டீம் அதிர்ச்சியாகி எப்படியாச்சும் வர்மாவை பிடிக்கணும் அப்படின்னுட்டு ஓடுறாங்க. ஆனால் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க வர்மா ப்ரூஸ்லியை போட்டு தள்ளிட்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா சார் இவனுக்கு உயிர் இருக்குது, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னா கண்டிப்பாக தப்பிடுவான் அப்படின்னதும் உடனே ஐலியோட டீம் சேர்ந்து நேராக ப்ரூஸ்லியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ப்ரூஸ்லிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஜஸ்ட்டு மிஸ் ஐலே பார்த்தியா, அவனை பற்றி மாட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட இருந்து வேலை பார்த்தவன் கதையே முடிக்க பார்த்துருக்கான் அந்த ப்ரூஸ்லி. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னும் போது அவனோட கார் நம்பர் பிளேட்டை கூட அவன் மறைச்சிட்டு தான் வந்திருக்கான் சார். எங்கே நம்ம நம்பரை பார்த்துருவோம் அப்படின்னு ஐலியோட டீம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ப்ரூஸ்லிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து முடிச்சதும் ப்ரூஸ்லி மெதுவாக கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து வளைச்சு ஐலியோட டீம் நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியாடா, நீ எங்க கைப்பிடியில் இருந்தாச்சும் எங்ககிட்ட உண்மைகளை சொல்லியிருக்க. வர்மாவை உடனே கைது பண்ணி உன்னோட உயிரையும் காப்பாத்திருப்போம். கடைசியில் நீ தப்பிக்க போய் உனக்கு நீ இத்தனை நாளா அவனுக்கு விசுவாசமாக இருந்தது கூட அவனுக்கு அவன் பிடிக்காம உன் கதையையும் முடிச்சிட்டான் பாத்தியா அப்படிங்கும் போது நம்பிக்கை துரோகி அப்படின்னு அந்த இடத்துல ஐலி டீம் எட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாரு, எப்படியோ உன் கதையை அவன் முடிக்க பார்த்துட்டான். நீ இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ எல்லா உண்மைகளையும் எங்ககிட்ட சொன்னீன்னா கண்டிப்பாக நாங்கள் அவன் பிடியிலேருந்து உன்னை காப்பாற்றுறதும் இல்லாமல் உன்னை நாங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னதும் உடனே ப்ரூஸ்லி ஆமாம் சார், அவனுக்கு நான் எவ்வளோ பெரிய விசுவாசின்னு தெரியுமா, அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்மா பண்ண தப்புகள் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற தப்புகள் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ப்ரூஸ்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஐலியோட டீம் ஆக்கள் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம ஐலி சரி எல்லாம் ஓகே, அவன் எங்கே இருக்கான் சொல்லு முதல்ல அப்படின்னு போது ப்ரூஸ்லி சொல்லலான்னு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளேயே கண்ணை மூடிடுறாங்க. இது பார்த்து ஐலியோட டீம் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. எல்லாம் கடைசியில் சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லாமல் போயிட்டானே, இப்போ என்ன சார் பண்ணுறது? அவன் பண்ண குற்றங்கள் எல்லாமே அவன் சொல்லிட்டான் ஐலி. ஆனால் அவனோட சம்மந்தப்பட்டவன் ஒருத்தர் இருந்தால் காணும், நம்ம எப்படியோ ஈஸியாக பர்மாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு போதும். இதுக்கெல்லாம் சரியான ஆள் கபிலன் தான். ஆனால் கபிலனை தான் பிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சரியான ஆதாரமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஐலி டீம் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வர்மாவுக்கும் செய்தி வந்துடுது, இப்படி ப்ரூஸ்லி கதை முடிச்சிடுதுன்னு. ஸோ வர்மா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. டேய், என்னோட மிகப்பெரிய விசுவாசிடா அந்த ப்ரூஸ்லி, கடைசியில் அவனையே என் கையால் போடும்படி பண்ணிட்டாங்க. அதை ஏடி யாருன்னு பார்க்காம விடக்கூடாதுடா. என்ன பிரில்லியண்டா, அவங்களும் முகத்தை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் மட்டும் ப்ரூஸ்லியை உயிரோட விட்டுட்டு வந்திருக்க படுவாவி பைய கண்டிப்பாக என்னை பற்றிய உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அப்படின்னும் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆமாம் இப்போ என்ன சார் பண்ண போகிறான் அப்படின்னதும் உடனே வர்மா கபிலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய், ப்ரூஸ்லி கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னதும் கபிலன் அதிர்ச்சி ஆகிறாங்க. வர்மா என்ன சொல்கிற? இங்கே பாரு, அவன் என்னையே போட்டு கொடுக்க பார்த்தான்,
அதான் அவன் கதையை நானே முடிச்சிட்டேன் அப்படின்னு போது நம்ம கபிலன் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. வர்மா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு போது, இங்கே பாரு, அவனை மட்டும் நான் உயிரோட விட்டுருந்துக்க, நீயும் மாட்டி உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டி பட்டிருப்பேன். இங்கே பாரு, இப்போவும் சொல்கிறேன், ப்ரூஸ்லிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும். அதனால் கூடிய சீக்கிரம் அந்த ஏடி யாருன்னு கண்டுபிடி. முட்டா பையலே, அந்த ஏடி உன் வீட்டில் தாண்டா இருக்கா. அவளை என் கண்ணால் பார்த்தேன். அவள் என்னம்மா வீரமாக இருந்தா தெரியுமா. அவள் ஒல்லியான பொம்பளை. முக்கியமாக அவன் முகத்தை மறைச்சிட்டு இருந்ததால என்னால் அவளை அடையாளம் காண முடியாமல் போயிடுச்சு. இங்கே பாரு, உங்கள் வீட்டில் தான் அந்த ஏடி இருக்கா. முட்டா பையலே, முதல்ல அதை கண்டுபிடி. இங்கே பாரு, இன்னும் உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே மட்டும் நீ ஏடி யாருன்னு கண்டுபிடிக்கல, ப்ரூஸ்லிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கு ஏற்படும் அப்படின்னதும் நம்ம கபிலன் வந்து அதிர்ச்சி ஆகிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த ஒல்லியான பொம்பளைன்னு சொன்னால் யார் இருக்கா? ஒரு வேளை நாம் சந்தேகப்பட்ட மாதிரி ரித்திகா தானா? ரித்திகாவாக இருக்க முடியாது. ஆனால் நம்பவும் முடியலையா அப்படின்னுட்டு அயலி அடித்த அடியை வந்து யோசித்து பார்க்குறாங்க கபிலன். அந்த அடியை மறக்கவே முடியல. இந்த அயலி வந்து இவ்வளோ வீரமாக இருக்கா. ஒரு வேளை நாம் பார்க்காதபடி இந்த அயலி தான் ஏடியாக இருப்பாளா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றுமே புரியலையே. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்குதில்ல. இந்த அயலி தான் இந்த ஏடின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு கபிலன் வந்து செம கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அயலி நடந்த விஷயங்களை சிவா கிட்ட சொன்னதும் சிவா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல நான் இல்லாமல் போயிட்டேனே அயலி. சரி, உனக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல அப்படின்னதும், எனக்கு ஒன்றும் ஆக இல்லை சீனியர், ஜஸ்ட் மிஸ்ஸில் அவன் தப்பிச்சிட்டான். முக்கியமாக அந்த வர்மாவோட கண்ணு எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அவன் கண்ணை வச்சுக்கொண்டே அவன் யாருன்னு என்னால் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் கண்டிப்பாக அவன் எங்கேயோ தான் இருக்கான் சார் அப்படின்னதும், சரி அயலி, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம், எதை பற்றி யோசிக்காத. இங்கே பாரு, அதுக்கு தான் அந்த கபிலை இருக்கான்ல, அவனு முதல் அந்த வர்மாவோட ஆளுங்கிறதுக்குரிய ஆதாரங்களை திரட்டி முதல்ல அந்த கபிலனை கையங்களவுமா படிப்போம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு அயலியும் சிவாவும் கிளம்பி நேராக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம அயலி வளமையாக ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பொருளை வந்து நம்ம அயலி அவங்க ரூமில் மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்து கபிலை என்ன பண்ணுறாங்கன்னா, அயலி இல்லாத டைமாக பார்த்து அயலியோட ரூமில் போய் பார்த்துட்றாங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, போலீஸ் ட்ரெஸ், அதே மாதிரி போலீஸ் யூஸ் பண்ணுற அந்த பொருள் எல்லாமே இருக்குது. இதை பார்த்து கபிலா அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சிவா போலீஸ் கிடையாது, நம்ம ரித்திகாவும் போலீஸ் கிடையாது. அப்போது இந்த அயலி தான் அந்த ஏடியா அப்படின்னு சொல்லி செம அதிர்ச்சி ஆகுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கபிலன் வந்து நம்ம அயலி தான் வந்து ஏடின்னு கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பாக அயலி வந்து மிரட்டுவாங்க. ஒரு வேளை நான் தான் ஏடின்னு சொன்னேன்னா சில பல ஆதாரங்கள் திரட்டி வச்சுருக்கோம், அப்போது நீயும் அந்த வர்மா கூட சேர்ந்து தப்பான தொழில் பண்ணுவேன்னு கண்டிப்பாக ரித்திகா கிட்ட சொல்லி உன்னை ரித்திகாட்ட இருந்தே பிரிச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு கபிலன் நம்ம அயலியை வந்து வர்மா கிட்ட மாட்டி விடவும் வாய்ப்பு இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.